அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அமாவாசை தினமான இன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய தவற விடாதீர்கள். உங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரத்திற்கு உண்டு. அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்து ஒன்றுதான். இதே போல இந்த அமாவாசை தினத்தன்று நாம் வேண்டிய வேண்டுதலும் உடனடியாக பழிக்க வேண்டும் என்றால் சில தாந்திரீக வழிபாட்டு முறைகளும் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் மிக மிக சுலபமான நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு முன்னோர்கள் நினைத்து குலதெய்வத்தை நினைத்து ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்து இந்த அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை செய்துதான் பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் உங்கள் தேடி வரும் என நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த பரிகாரத்தை அமாவாசை தினம் மதியம் 12 மணிக்கு மேல் 3 மணிக்குள் செய்ய வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தை 4 துண்டுகளாக வெட்ட வேண்டும். குறிப்பாக 4 துண்டுகளும் உங்கள் கையில் நன்றாக பிரிந்து வரக்கூடாது. அதாவது 4 புறமாக வெட்டி 4 இதை எடுக்கக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழம் 4ம் உள்ளங்கையிலே இருக்குமாறு வெட்ட வேண்டும். நன்றாக, அதாவது அடுத்ததாக கையில் நன்றாக பிரிந்து வரக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை 4 பாகங்களாக வெட்டி ஒரு எலுமிச்சம்பழமாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தின் நடுவே கொஞ்சம் குங்குமத்தையும் தடவி கொள்ளுங்கள். அந்த பழத்தை எடுத்து உங்கள் தலையை 27 முறை சுற்றி கொள்ளுங்கள். இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றுவதற்கு முன்பாக உங்கள் கையில் எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேற வேண்டும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் எதுவாக, அதாவது கண் திருஷ்டி எதுவாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களுக்கும் நீங்கள் தாராளமாக சுற்றி போடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் முன்னோர்களிடமும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்திடமும் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடிந்தால் இந்த பழத்தை கொண்டு போய் கால்படாத இடத்தில் ஒரு பேப்பரை வைத்து மடித்து தூக்கி போடலாம். வெளியில் கொண்டு போயிட முடியாதவர்கள் ஒரு பேப்பரில் இந்த பழத்தை நன்றாக மடித்து குப்பை கூடையிலேயே போட்டு வீட்டிற்கு வெளியே வைத்து விடுங்கள். இந்த எலுமிச்சம்பழமானது தேவலோக கனி என சொல்லப்படும். இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து அதன் மேல் சொன்ன பரிகாரத்தை அமாவாசை தினத்தில் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ந்து நடப்பதை உங்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும். அடுத்தபடியாக இந்த அமாவாசை தினத்தில் ராகுவையும் கேதுவையும் வழிபட்டால் நம்முடைய விதியின் பயன் எதுவாக இருந்தாலும் அந்த விதியின் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தாக்கம் கண்டிப்பாக குறையும் என சொல்லப்படுகிறது. அமாவாசை தினத்தில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்குரிய மந்திரத்தையும் யமகண்ட வேளையில் கேது பகவானுக்குரிய மந்திரத்தையும் 3 முறை உச்சரித்தால் கூட போதும். நிச்சயம் உங்களுடைய தலையெழுத்தே மாறும். உங்களுக்காக ராகு கேது பகவானின் மந்திரங்கள் நாங்கள் கூறுகிறோம். ராகு பகவானின் மந்திரம்: நாகத்வாஜாய வித்மஹே பத் அஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயா. கேது பகவானின் மந்திரம்: அஸ்வத்தியாத வித்மஹே சூலஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க மறந்துவிட்டாலும் இந்த பதிவின் மூலம் நீங்கள் இதனை அப்படியே இந்த தொலைபேசியின் மூலம் நீங்கள் பதிவை அப்படியே தொடர்ந்து கேட்க வேண்டிய இசையின் மூலம் கேட்க வைக்கலாம். மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 2 பரிகாரத்தையும் செய்யலாம். ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரிய இந்த 2 காயத்ரி மந்திரங்களையும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உச்சரிக்கும் போது உங்களுக்கு ராகு கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைக்கப்படும் என கருத்தை முன்வைத்து நாங்கள் கூறுகிறோம். கண்டிப்பாக இந்த எலுமிச்சம் பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வீடுகளுக்கு திருஷ்டி தோஷம் போட நினைப்பவர்கள் ஒரு நன்றாக ஒரு பூசணி பழத்தை, அதாவது சாம பூசணி பழத்தை வாங்கி கொண்டு வந்து அதனை நன்றாக நடுப்புறத்தை வெட்டி எடுத்து அதில் சிகப்பு தடவி சிறு சிறு சில்லறை காசுகளை வைத்து அதன் மேல் சூளம் ஏற்றப்பட்டு அனைத்து அறைகளுக்கும் சென்று வீட்டின் நிலைவாசல்களை சுற்றப்பட்டு வீட்டை 3 முறை வலம் வந்து அதனை கொண்டு இன்று இரவு நள்ளிரவு 9 மணிக்கு மேல் அதனை உடைத்து உங்களுடைய திருஷ்டியை போக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால்
தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.